நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். ரமதான் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والأرحام إن الله كان عليكم رقيبا ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் நபி ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றியும், அவர்களுக்கு இந்த உலகத்தில் நபியாக வாழ்ந்து தந்தை இல்லாமல் அற்புதமாக பிறந்து அற்புதமான மனிதராக அற்புதமான நபியாக வாழ்ந்து தான் பிறந்ததிலிருந்து வானத்துக்கு உயர்த்தப்பட்ட நாள் வரை நபியாக இந்த துனியாவில் வாழ்ந்திருந்ததை பற்றி அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நபி ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறக்கும் பொழுதும் நபியாக இருந்தார்கள், வானத்தில் உயர்த்தப்பட்ட நாளிலும் நபியாக இருந்தார்கள். அந்த நபி ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களை கடவுளுடைய மகனாக, குறிப்பாக அல்லாஹ்வுடைய பிள்ளையாக, அல்லாஹ்வுடைய மகனாக, இன்னொரு கடவுளாக சில மக்கள், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் வாழுகிற மக்கள் நம்பி வருகிறார்கள். உதாரணத்திற்கு கிறிஸ்துவ மக்கள் நபி ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களை கடவுளாகவே நம்பி வருகிறார்கள். கடவுளுடைய பிள்ளை என்றும் வாரிசு என்றும் அவர்களை கூறி வருகிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளை இல்லை, இந்த உலகத்தை படைத்த அகிலத்தை படைத்த இறைவனான அல்லாஹ்வின் மகன் இல்லை, அவர்கள் அல்லாஹ்வின் அடிமையாகவும் அல்லாஹ்வுக்கு தூதராகவும் ஒரு நபியாகவும் தான் வாழ்ந்தார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். நபி ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய மகன் என்று கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த சகோதரர்கள் தவறாக நம்பி வருகிறார்களோ, ஈசா நபியை அல்லாஹ் என்றும் அல்லாஹ்வுடைய பிள்ளை என்றும் எப்படி தவறாக நம்பி வருகிறார்களோ, அதே போன்று அவர்களிட்ட இருக்கக்கூடிய ஒரு தவறான நம்பிக்கை என்ன என்று சொன்னால், நபி ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டதாக கிறிஸ்தவர்கள் சொல்லி வருகிறார்கள். பைபிளின் கருத்துப்படி கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் கையில் இருக்கக்கூடிய பைபிளின் கருத்துப்படி, கிறிஸ்துவ மதத்தின் நம்பிக்கைப்படி இயேசு என்று சொல்லப்படுகிற ஜீசஸ் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டதாகவும், பிறகு 3 நாட்கள் கழித்து உயிர் தெழுந்ததாகவும் அந்த கிறிஸ்துவ மதத்தினுடைய நம்பிக்கை இருக்கிறது, கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை இருக்கிறது. பைபிளின் கருத்துப்படி, கிறிஸ்தவர்களின் மத நம்பிக்கைப்படி வருடத்திற்கு 2 முக்கியமான தினங்களை கிறிஸ்துவ மத மக்கள் கொண்டாடுவார்கள். ஒன்று குட் ஃப்ரைடே என்று சொல்லப்படுகிற புனித வெள்ளி என்ற ஒரு நாள். மற்றொரு நாள் ஈஸ்டர் சண்டே என்று சொல்லப்படுகிற ஞாயிற்றுக்கிழமை. புனித வெள்ளி என்ற ஞாயிற்றுக்கிழமையும், இயேசு அவர்கள் உயிர் தெழுந்தார் என்று சொல்லப்படுகிற ஈஸ்டர் சண்டே என்ற அந்த ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும், அதை தொடர்ந்து 2 நாட்களில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையையும் கொண்டாடி வருவார்கள். உலகம் முழுக்க வாழுகிற கிறிஸ்தவர்கள் அந்த புனித வெள்ளியை கொண்டாடி வருகிறார்கள், ஈஸ்டர் சண்டேயை கொண்டாடி வருகிறார்கள். புனித வெள்ளிக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் என்ன என்று சொன்னால், புனித வெள்ளியின் அன்றுதான் இயேசு அவர்கள், ஜீசஸ் அவர்கள் சிலுவையிலே அறையப்பட்டார்கள். பிறகு 3வது நாள் ஈஸ்டர் சண்டே என்று சொல்லப்படுகிற அந்த ஞாயிற்றுக்கிழமை உயிர் தெழுந்தார்கள். ஈஸ்டர் என்றால் உயிர் தெழுதல் என்று அர்த்தம். உயிர் தெழுந்தார்கள் என்பது கிறிஸ்தவர்களினுடைய நம்பிக்கையாகவும், பைபிளுடைய கருத்தில் சில கருத்துக்கள் அப்படியும் அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது.
இதே பைபிள் அதில் உள்ள ஒரு கருத்து என்ன என்று சொன்னால், பர்னபாஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு சுவிசேஷம் பைபிளிலிருந்து பல வருடங்களுக்கு முன்பு நீக்கப்பட்டது. பர்னபா என்று சொல்லக்கூடியவர் இயேசுவினுடைய நேரடி சீடர்களில் ஒருவராக இருந்தார். இயேசு அவர்கள் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு இயேசுவின் கூட அவர்கள் இருந்ததாகவும், இயேசு அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார், கர்த்தரை ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு இருந்திருக்கிறார். சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக இயேசு அவர்கள் இறைவனை ஜெபம் செய்து கொண்டு பிரார்த்தித்து கொண்டிருந்தார். அப்பொழுது இயேசு அவர்களை சிலுவையில் அறையக்கூடிய கூட்டம் இயேசுவின் அறைக்குள் நுழைந்தது. அவர்களை யூதாஸ் என்ற ஒரு மனிதன் காட்டி கொடுத்தான். சற்று நிமிடத்தில் யூதாஸ் அறைக்குள் உள்ளே வந்து இதோ இங்குதான் இருக்கிறார் என்று குரல் எழுப்பிய உடனே அவர் அமர்ந்திருந்த அந்த அறையின் முகடு திறக்கப்பட்டு அதிலே இயேசு அவர்கள் வானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார்கள். வானத்தில் பறந்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். அவர் வானத்திற்கு சென்று விட்டார். அந்த வினாடியில் காட்டி கொடுத்த யூதாஸுக்கு இயேசு அவர்களினுடைய முகத்தோற்றம், அந்த உடல் அமைப்பும் முகத்தோற்றமும் அப்படியே மாறிவிட்டது என்று பர்னபா என்று சொல்லக்கூடிய ஒருவர், இயேசுவின் நேரடி சீடர், இதை சொன்னதாக பைபிளில் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு கருத்து இருந்தது. அந்த பர்னபா சொல்லக்கூடிய இந்த கருத்து குர்ஆனோடு ஒத்து போகிறது, குர்ஆனை உண்மைப்படுத்தும் விதமாக இருக்கிறது என்ற அடிப்படையில், குர்ஆன் கூறக்கூடிய கருத்தை பர்னபா என்ற இயேசுவின் நேரடி சீடர் சொல்லுகிறார் என்ற கருத்தின் அடிப்படையில் அது நீக்கப்பட வேண்டும் என்று உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த கிறித்துவ மத திருச்சபைகளெல்லாம் ஒன்று திரண்டு அந்த சுவிசேஷத்தை நீக்கியதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது. இதை ஏற்கனவே நாம் பல முறை பயான்களில் பேசியிருக்கிறோம். நீங்கள் இந்த உரையை கேட்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் கூகுளில் சென்று பர்னபா சுவிசேஷம் என்று அடித்தாலே இது சம்பந்தப்பட்ட தகவலை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி தேடி பார்க்கலாம். அப்போ இயேசு அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார் என்பது ஒரு தவறான தகவல். இயேசு அவர்கள் சிலுவையில் அறையப்படவில்லை என்று பர்னபா சொன்னாரே, வானத்திற்கு உயர்த்தப்பட்டார் என்று சொன்னாரே, அதுதான் உண்மை என்பதை இறுதி வேதமான திருக்குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி திருக்குர்ஆனில் ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. திருக்குர்ஆனில் அதிகமாக சொல்லப்பட்ட நபிமார்களில் இப்ராஹிம் நபி, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அப்போ இப்ராஹிம் நபியை பற்றியும் மூசா நபியை பற்றியும் ஈசா நபியை பற்றியும் அல் குர்ஆனில் நிறைய செய்திகள் படிப்பினையாக இருக்கிறது. அதில் 4வது அத்தியாயமான சூரா நிசா 4வது அத்தியாயத்தில் உள்ள 157, 158 ஆகிய 2 வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதை ஏற்கனவே நாம் பல முறை பயான்களில் உங்களுக்கு நாம் சொல்லியிருக்கிறோம். வகௌலிஹிம் இன்னா கத்தல்னல் மசீஹ ஈஸபுன மரியம ரசூலல்லாஹி வமா கத்தலூஹு வமா சலபூஹு வலாக்கின் ஷுப்பிஹலஹும் வ இன்னல்லதீன தலஃபு ஃபீஹி லஃபி ஷக்கிம் மின்ஹு மாலஹும் பிஹி மின் இல்மின் இல்லத் திபாஅத் லன்னி வமா கத்தலூஹு யக்கீனா. அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான், மேலும் அல்லாஹுடைய தூதர் மரியமுடைய மகன் ஈசா மசீஹை நிச்சயமாக நாங்கள் சிலுவையில் அறைந்து கொலை செய்து விட்டோம் என்று அவர்கள் கூறியதாலும் அவர்களை சபித்தோம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை சிலுவையில் அறைந்து கொலை செய்து விட்டதாக யார் சொன்னார்களோ யூதர்கள் தான் சொன்னார்கள். அப்படி சொன்னவர்களை நாம் சபித்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் அவரை கொலை செய்யவும் இல்லை. இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஈசா நபியை அவர்கள் கொலை செய்யவும் இல்லை, அவரை அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை.
அவர் இருந்த அறைக்குள் அவர் இருந்த அறைக்குள் அவரை தேடிச் சென்றவன் அவரை போல் ஆக்கப்பட்டு விட்டான். தேடிச் சென்ற மற்றவர்கள் அவனையே சந்தேகத்திற்கு உள்ளாக்கப்பட்டு, அதாவது அவனையே சிலுவையில் அறைந்தனர். அவர்கள் சந்தேகத்துக்குள்ளாக்கப்பட்டு விட்டனர். ஆகவே எவர்கள் இதற்கு மாறான கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வீண் சந்தேகத்திலேயே ஆழ்ந்து விட்டனர். வீண் சந்தேகத்தை பின்பற்றுவதை தவிர அதில் அவர்களுக்கு உண்மையான ஆதாரம் கிடையாது. நிச்சயமாக அவர்கள் அவரை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை கொலை செய்யவில்லை என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான். அப்போ அவருக்கு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய ஒரு உண்மை என்னன்னு சொன்னால், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 2000 ஆண்டுக்கு முன்பு சிலுவையில் அறையப்படவில்லை என்று சொன்னால், அப்போ 2000 ஆண்டுக்கு முன்பு ஒருவர் சிலுவையில் அறையப்பட்டது உண்மை. சிலுவையில் ஒருவர் அறையப்பட்டார். அப்படி அறையப்பட்டவர் யார்? அந்த சிலுவையில் அறையப்பட்டவர் அவர் யார் என்ற தகவலும் இந்த வசனத்தில் இருக்கிறது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒருவன் ஒப்பாக்கப்பட்டான், அவரை போன்று ஒருவன் ஒப்பாக்கப்பட்டான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்போ ஆள் மாறாட்டத்தின் அடிப்படையில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்ற தோற்றம் உள்ள ஒருவனைத்தான் இவர்கள் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்களே தவிர ஈசா நபியை அவர்கள் சிலுவையில் அறையவில்லை, அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், பர் ரஃபஅஹுல்லாஹு இலைஹி வ கானல்லாஹு அஸீஸன் ஹக்கீமா. அல்லாஹ் சொல்லுகிறான், எனினும் அல்லாஹ் அவரை தன்னளவில் உயர்த்தி கொண்டான். அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவனாக ஞானம் உள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹு தாலா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தன்னளவில் அல்லாஹ் உயர்த்தி கொண்டான் என்பதையும், அவர்கள் யாருமே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சிலுவையில் அறையவில்லை என்பதையும் அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு அறிவுரையாக சொல்லி காட்டுகிறான். அல் குர்ஆனில் கூறப்பட்ட மிகச்சிறந்த அற்புதமான மேன்மையான அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நபிமார்களில் ஒரு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோமே, அந்த ஈமான்ல உறுதிமிக்க மக்களாக இருக்க வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார் என்றோ, அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய சக்தி இருக்கிறதென்றோ, அவர்களை அல்லாஹ்வுடைய பிள்ளை என்றோ நம்புவது மிக மோசமான ஒரு வழிகேடான குஃபுர் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். மோசமான வழிகேடு குஃபுரிலிருந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் எல்லோரையும் காப்பாற்றுவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.